மரியாயே வாழ்க. அன்பான மரியணை கணப்பர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவனின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். மாதாவுடைய காட்சிகளை ஆரம்ப காலத்துலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது கிபி 40வது ஆண்டுலேருந்து ஒவ்வொரு காட்சியாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு கிபி 352ஆம் ஆண்டு ரோம் நகரத்தில் நடந்த மாதாவினுடைய காட்சியை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது மிக புகழ்பெற்ற, மிக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காட்சி. அந்த காட்சியை நம்ம இன்றைக்கு இதை பார்க்க போகிறோம். நம்மளால இந்த காட்சியை பார்க்குறதுக்கு முன்னால் மாதாவை நாம் வாழ்த்துவோம். கபிரியேல் தூதர் மூலம் பிதாவாகிய கடவுள் தேவதாயை வாழ்த்தினார். எனவே நாமும் மாதாவை வாழ்த்துவோம். என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த ஜெபத்தை சொல்லுங்கள். மாதாவை வாழ்த்துங்கள். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க. கர்த்தரமுடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மிக புகழ்பெற்ற மாதாவினுடைய காட்சி இது. இந்த காட்சியினால்தான் மாதாவுடைய பேராலயங்கள் இன்றைக்கு வரையறுக்கப்படுகின்றன. அதுதான் உண்மை. அந்த காட்சி என்னன்னா, பனிமய மாதா காட்சி. கிபி 352 ரோம் நகரத்தில் நடந்த மாதாவினுடைய காட்சி இது. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா, ஜான் அப்படின்றவர் ரோம் நகரத்தில் இருந்தார். அவருக்கும் அவருடைய மனைவியும் இருந்தாங்க. 2 பேருக்கும் குழந்தைகள் இல்லை. உடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஏராளமான சொத்து இருந்துச்சு. அந்த சொத்தை திருச்சபைக்கு கொடுத்துடலாம், ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படட்டும் அப்படின்ட்டு நினச்சிட்டு மாதாட்ட வேண்டிட்டு நைட்டு படுக்கிறாங்க, தூங்குறாங்க. அப்போ மாதா அவங்களுக்கு கனவுல தோன்றி ஜானை சொல்கிறாங்க, நீ போய் ரோம் நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற எஸ்கொலைன் குன்று, அந்த குன்று மேலே கோவில் ஒன்று நீ கட்ட வேண்டும், அங்கே போனி நாளைக்கு அப்படின்றாங்க. அதே நாளில் இரவில் அப்பொழுது பாப்பரசராக இருந்த பாப்பரசர் லிபேரியூஸ் அவர்கிட்டையும் அதை சொல்கிறாங்க. ஒரே நேரத்தில் 2 பேருக்கு ஒரே செய்தியை வெவ்வேறு இடங்களில் கொடுக்குறாங்க மாதா. அப்போ அங்கே அடுத்த நாள் போகிறாங்க எல்லாரும். இது இப்படியே இருக்கட்டும். இதே மாதிரியான ஒரு நடைமுறையை மாதா இன்னொரு இடத்துலையும் செய்கிறாங்க. அது எப்படின்னா, இப்போ ரோம் நகரத்தை இப்போ நான் சொன்ன காட்சி எஸ்கொலைன் அப்படின்ற இடத்துக்கு மாதா போக சொன்னாங்களே, ஒரு மலை குன்றுக்கு. அங்கே போகிறாங்க. அங்கே போனால் பனி படர்ந்துருக்குது. அதை மாதா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அந்த குன்றுக்கு அங்கே ஒரு பனி படர்ந்த இடம் இருக்கும், அந்த இடத்துல கோவில் கட்டணுன்றாங்க. உடனே அங்கே எல்லாம் போகிறாங்க. போய் பார்த்தா அங்கே பனி படர்ந்த இடம். அது கோடை காலம், ஆகஸ்ட் மாதம் கோடை காலம். அங்கே பனி இப்படியே திக்காக இருக்குது, உறைஞ்சி போயிருக்குது பனி. மாதா சொன்ன இடத்த அதுதான் சொன்னாங்க. அங்கே இருக்குது. அந்த பனி எப்படி உறைஞ்சிருக்குதுன்னா, கட்டப்பட போகின்ற அந்த கோவில் மாதிரியான ப்ளூ பிரிண்ட் மாதிரி அது இருக்குது. அது கீழே இது இப்படி இருக்கட்டும். இப்போ மறுபடியும் நம்ம இன்னொரு இடத்துக்கு போவோம். இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது எங்கன்னா, பிரான்ஸ் நாட்டில் கிபி 430 லூப்புயி அப்படின்ற இடத்துல இதே மாதிரி ஒரு காட்சியை மாதா அங்கே நடத்தினாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு கோவிலை ஒரு மலை குன்றில் போய் கட்டணும் அப்படின்றாங்க மாதா. அங்கே ஆயர் போகிறாரு. காட்சி பெற்ற ஒரு பெண்ணுக்கு காட்சி கொடுத்து அங்கே போய் கோவில் கட்டுங்க அப்படின்றாங்க. அந்த பெண் ஆயர்கிட்ட போய் சொல்லி, ஆயரும் அந்த பெண்ணும் அடுத்த நாள் அங்கே போகிறாங்க. மலைக்கு போனால் அங்கேயும் பனி படர்ந்துருக்கு. திக்கான உரை பனி படர்ந்துருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம், மிக சுட்டரிக்கின்ற வெயில் அடிக்கின்ற கோடை காலம் அது. அந்த கோடை காலத்தில் பனி அங்கே பெஞ்சிருக்கு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா கோவில் எப்படி கட்டணுன்ற ப்ளூ பிரிண்ட் வடிவத்தில் அந்த இடம் இருக்குது. கீழே பனியை விளக்கிட்டு பார்க்குறப்ப அப்போ 2 இடத்துலையும் ஒரே மாதிரியான செயல்பாடுகளை மாதா கொடுக்குறாங்க. 2 இடத்துக்கும் அவங்க பயன்படுத்தினது பார்த்தீங்கன்னா பனிக்கட்டிகள். இதுக்கு பார்த்தீங்கன்னா பைபிள் ஆதாரம் இருக்குது. இந்த பனி பெய்ஞ்ச இடத்துக்கு குறிப்பிட்ட இடத்துல பனி பெய்ய வைக்கிறது அப்படின்ற சம்பவத்தை மாதா எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா, பைபிள்லேருந்து எடுக்கிறாங்க. அதோடைய விவரம் பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல் மரியணை கணப்பர் யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போங்க. முதல் மாதாவுக்கு கட்டப்பட்ட ஆலயம் அப்படின்ற தலைப்பில் பனிமய மாதா கோவில் வரலாறு இருக்கும். அதில் போய் பாருங்கள். பனிமய மாதா ஆலயத்தோடைய முழு வரலாறும் அதில் இருக்கும். இன்றைக்கி நான் சொல்ல போகிறது ரொம்ப குறைவாக ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். முழு விவரம் அந்த வீடியோவில் பாருங்கள். அங்கே இந்த பனிமயம் பனிக்கட்டிக்கு
பைபிளுடைய வசனம் அங்கே இருக்குது ஆதாரமாக. அதை நீங்கள் போய் பாருங்கள், தேடி கண்டுபிடிங்க. குறிப்பாக இந்த இந்த நான் ஏன் இப்படி தேடி கண்டுபிடிங்கன்னு சொல்கிறேன்னா, இந்த வீடியோ மாதா வீடியோ பார்க்குற சில மாதா எதிரிகள் அவங்க மாதாவுக்கு எதிராக வந்து கமெண்ட்ஸில் போடுறாங்க. மாதா இதெல்லாம் சும்மா, அதெல்லாம் போய் நீங்கள் ஆண்டவரை விட்டுட்டு மாதாவை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் தேவையில்லை, இது பொய் இதெல்லாம் அப்படின்னா. இதெல்லாம் வரலாறில் இருக்கிற விஷயங்கள்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நடந்தவைகளை ஹிஸ்ட்ரி, அதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் பொய்யின்லாம் அந்த பிசாசின் பிள்ளைகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக இதை சொல்கிறேன். ஒன்று மாதா பைபிள்லேருந்து தான் செய்கிறாங்க. பைபிளை தவிர அவங்க வெளியே தனியாக தன்னிஷ்டத்துக்கு செய்கிறதில்ல எதையுமே. அப்படிப்பட்ட காட்சி தான் இந்த ரெண்டு இடத்துலையுமே பனி பெய்ய வச்சாங்க. அந்த பனிக்கு உண்டான ஆதாரம் எங்கே இருக்குதுன்னா பைபிளில் இருக்குது. அந்த வீடியோவில் போய் நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதாவோட எதிரிகளுக்கு சொல்கிறேன். மாதாவுடைய அன்பு பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். அவங்களும் போய் நான் சொல்கிற அந்த பைபிள் வசனத்தை அந்த வீடியோவில் பாருங்கள், இருக்கும் அதில். இந்த மாதிரி எடுத்து மாதாவுக்கு எதிரானவங்க பேசுகிறப்ப போய் சப்புன்னு கணத்தில் அடிக்கிற மாதிரி இந்த வசனங்களெல்லாம் கொடுத்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் அந்த பிசாசுங்க ஓடி போயிடும். ஏன்னா மாதான்னாவே பேய்களுக்கு பிடிக்காது. அதுக்கு இன்னொரு வரலாறு இருக்குது, அதை பின்னால் நான் சொல்கிறேன். மாதா அப்படின்னாவே போதும், அது பேருக்கு நட்டு இங்கே ஓடுதுங்க பேய்ங்க. அந்த மாதிரி இந்த மாதாவோட எதிரிங்கள்லாம் ஓடி போயிருங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். எதை பேசி எங்கெங்கேயும் போயிட்டுருக்குது. ஓகே, இந்த ரெண்டு இடத்துலையும் ஒரே மாதிரியான விஷயங்கள். கிபி 430 பிரான்ஸ் நாட்டில் லூப்பி அப்படின்ற இடத்துல நடந்த காட்சிகளையும் இதே மாதிரி பனிக்கட்டி கோவிலுடைய வரைபடம், அதே போல் ரோம் நகரத்திலும் நடந்த காட்சியிலையும் பனிக்கட்டி வரைபடம் இருக்குது. சரி, இப்போ போகிறாங்க, அங்கே போய் பார்க்குறாங்க. பாப்பரசர் லிபேரியஸ் போகிறார், அந்த ஜான்கிறவர் போகிறார். போய் மலையில் பார்க்குறப்ப பனிக்கட்டி உறைஞ்சிருக்குது. அதுவும் கோவில் வடிவத்திலேயே அந்த பனிக்கட்டி உறைஞ்சிருக்கு. அந்த ஸ்பாட்டை தான் மாதா சொன்னாங்க, அந்த இடத்துல கட்டுங்கன்னு. அதே இடத்துல அந்த கோவில் வரைபடம் இருக்குது. அப்பயே கோயில் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. பாப்பரசர் லிபேரியஸ் அதை வந்து கட்ட ஆரம்பிக்கிறார். இது வந்து கிபி 358 ஆகஸ்ட் 5ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்குது. ஆகஸ்ட் 4ஆம் தேதி கனவு காண்றாங்க. பாப்பரசரும் மாதா ஜானும் ஒரே நேரத்தில் ஒரே செய்தியை மாதாட்டிருந்து வாங்குறாங்க வெவ்வேறு இடத்துல. அந்த 4ஆம் தேதி இரவு 5ஆம் தேதி இவங்கெல்லாம் 3 பேர் சேர்ந்தாங்க. போய் தான் இந்த இடத்துக்கு போய் பார்க்குறப்ப கோவில் வரைபடம் இருக்குது. அதை பாப்பரசர் கட்டுவதற்கு உத்தரவு கொடுக்குறார். கிபி 360. 365 அந்த கோவில் கட்டப்பட்டு முடிகிறது. கிபி 365 செப்டம்பர் 24ஆம் தேதி பாப்பரசர் லிபேரியஸ் மறையிறார், அவர் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் 432 கிபி அதில் வந்து 3ஆம் சிக்ஸ்துஸ் அப்படின்றவர் அந்த ஏற்கனவே கட்டப்பட்ட அந்த ஆலயத்துக்கு பக்கத்தில் இன்னொரு பெரிய ஆலயத்தை கட்டுகிறார். அதுதான் மேரி மேஜர் அப்படிங்கிற தேவதாயின் மிக மிக பெரிய ஆலயம். உலகத்தில் மாதாவிற்கு கட்டப்பட்ட முதல் ஆலயம் அதுதான். அந்த ஆலயம் தான் மிகப்பெரிய ஆலயம். அந்த மாதா சொன்னபடி அங்கே கட்டப்படுது. அந்த ஆலயம் மேரி மேஜோர் அப்படின்னு இருக்குது. இந்த மேரி மேஜர் என்ற ஆலயத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு, தனி சிறப்பு. உலகத்திலே அந்த ஒரு கோயில் தான் மாதாவினுடைய பெரிய மாபெரும் பசிலிக்கா. மேரி மேஜோர் அப்படின்றது தான் மாதாவிற்கான பெரும் கோவில். இந்த ஆலயத்தோட தான் உலகத்தில் இருக்கிற மாதா திருத்தலங்கள் எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு நம்ம நாட்டில் இருக்கிற வேளாங்கண்ணி மாதா ஆலயம், பூண்டி மாதா பசிலிக்கா, இப்படி உலகெங்கும் இருக்கின்ற, இப்போ பிரான்ஸ் நாட்டில் லூர்து, ஃபாத்திமாவில் போர்ச்சுகல் நாட்டில் ஃபாத்திமா, மெக்சிகோவில் பேடலூஃப், இன்னும் பிரான்ஸ் நாட்டில் சலேத், பிரான்ஸ் நாட்டில் போன்மைன், அப்புறம் நாகு, இப்படி எல்லா மாதா திருத்தலங்களும் அந்த ரோம் நகரத்தில் இருக்கின்ற மேரி மேஜர் பசிலிக்காவோடு இணைக்கப்பட்டிருக்குது. அதுதான் மேஜர் பசிலிக்கா. இப்போ நான் சொன்ன இந்த ஆலயங்கள் எல்லாரும், வேளாங்கண்ணி மாதா ஆலயம் உட்பட எல்லாரும் மைனர் பசிலிக்கா, சிறுதர பசிலிக்கா ஆலயங்கள். ஆக ஒரே ஒரு கோவில் உலகத்தில் மாதாவிற்கு கட்டப்பட்ட மிக பழமையான கோவில் அது மேரி மேஜர் ரோம். அதோடு எல்லா கோயில்களும் ஆலயங்களும் மாதா ஆலயங்களும் திருத்தலங்களும் இணைக்கப்பட்டிருக்குது. சரி, இது ஒரு விஷயம். இந்த மேரி மேஜர் பசிலிக்கா ரோம் அதுக்கு எக்கச்சக்கமான சிறப்பு உண்டு. என்னென்னா ஒரு 7 வகையான சிறப்புகள் அதில் இருக்குது. ஒன்று, ஆண்டவர் பிறந்து கிடத்தியிருந்தாங்களே அந்த தொட்டில், மாதா போட்டு ஆட்டியிருப்பாங்களே அந்த தொட்டில், தீவன தொட்டில்னு இப்போ இருக்கிற பைபிளில் இருக்கும்.
அந்த தொட்டில் பார்த்தீங்கன்னா, அந்த தொட்டில் இப்போ அந்த ஆலயத்தில் தான் இருக்குது. நீங்கள் அந்த படத்தில் சைடில் போகிற டிவியில் நீங்கள் பார்க்கலாம். தங்கத்தால் செஞ்சு அதை அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க அந்த ஆலயத்தில். ஆண்டவர் படுத்த தொட்டில் அப்படின்றதுனால அந்த வைக்கோல் போர் போட்ட அந்த தொட்டில் அதுதான். அதை நல்ல வேலைப்பாடு செஞ்சு தங்க தகடுகள் போர்த்தி அதை வச்சிருக்கிறாங்க. அந்த ஆலயத்துக்குள்ளே தான் இருக்குது. இன்னொன்று, ஆண்டவர் இயேசுடைய சிலுவை உண்மையாகவே ஜெருசலேமில் ஆண்டவர் அரைஞ்சாங்களே அந்த சிலுவையிலோட ஒரு பகுதியும் அந்த ஆலயத்தில் இருக்குது. இந்த 2 புனித பொருட்களையும் கான்ஸ்டன்டைன் மன்னருடைய அம்மா புனித ஹெலேனா அவங்க ஜெருசலேம்லேருந்து இங்கே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ரோமில் இருக்கிற அந்த மேரி மேஜர் பசிலிக்காவுக்கு. அந்த அம்மா தான் திருச்சிலுவையை கண்டெடுத்தவங்க. ஆண்டவர்கிட்ட வேண்டி உங்கள் சிலுவை எங்கே போச்சுன்னு தெரியல, காமிச்சு கொடுங்க அப்படின்ட்டுன்னு நவநாள் வச்சு வேண்டி நிறைய ஜபங்கள் ஜெபித்து ஆண்டவரால் அது காட்டப்பட்டு ஜெருசலேமில் புதைஞ்சி இருந்த மண்ணுக்குள்ளே புதைஞ்சி இருந்த அந்த சிலுவையை அவங்க தான் கண்டெடுத்தாங்க. அந்த அம்மா தான் கண்டெடுத்தது, அந்த ஹெலனான்றவங்க. அதனால தான் செப்டம்பர் 14ஆம் தேதி அந்த சிலுவையை கண்டெடுக்கிறாங்க. அன்று தான் திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட நாள்னு ஒரு திருவிழாவை நம்ம கொண்டாடுறோம் கத்தோலிக்க திருச்சபையில். சரிங்களா? அந்த சிலுவையிலேருந்து ஒரு பகுதி இந்த ஆலயத்தில் இருக்குது. இந்த 2ஐயும் கொண்டு வந்தது அந்த ஹெலனான்றவங்க, அந்த அம்மா. 3வது, இப்போ நிறைய அப்போஸ்தலர்கள் புனிதர்களுடைய திருப்பண்டங்கள்லாம் இந்த ஆலயத்தில் இருக்குது. 4வதாக பார்த்தீங்கன்னா புனித லூகாஸ் வரைந்த மாதாவின் படம் ஒன்று அங்கே இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீனில் கூட இப்போ பார்க்கலாம். லூகாஸ் வரைந்த ஏறக்குறைய சகாய மாதா படம் மாதிரி இருக்கும். அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்தில் வச்சுருக்காங்க. லூகாஸ் வரைஞ்சது. இந்த லூகாஸ் வரைந்த படம்ன்றதுனால இன்னும் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, ஆண்டவர் மோட்சத்துக்கு போனதுக்கப்புறம் அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஒவ்வொரு திசைக்கு நற்செய்தி அறிவிக்க போகிறாங்க. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பைபிள் கிடையாது. அப்போ எது இருந்துச்சுன்னா, ஒரு அப்போஸ்தலர்கிட்டையும் லூகாஸ் படங்களை வரைஞ்சி கொடுத்தார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர் மிகச்சிறந்த ஓவியர், மிகச்சிறந்த மருத்துவர், மிகச்சிறந்த எழுத்தாளர், மிகச்சிறந்த மாதா பக்தர். அவர் என்ன செய்கிறாருன்னா, நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு போகிற அந்த 12 அப்போஸ்தலர்களுக்கும் அவர் கைப்பட வரைஞ்ச மாதா படங்களை, குழந்தை இயேசுவோடு கூடிய மாதா படங்களை கொடுத்து அனுப்புகிறார். இந்த படங்களை வைத்து தான் அந்த 12 அப்போஸ்தலர்களும் மிகப்பெரிய புதுமைகளை செஞ்சு இந்த உலகத்துக்கு நற்செய்தியை அறிவித்து, ஆண்டவர் இருக்கிறத அறிவித்து மக்களை எல்லாத்தையும் கிறிஸ்தவர்களாக்கி உலகத்தை கிறிஸ்துவ மக்களால் நிரப்பியது இந்த 12 அப்போஸ்தலர்களும். அவங்களுக்கு எது உதவிச்சுன்னா மாதா படம் தான். அப்போல்லாம் பைபிள் கிடையாது. இந்த எதுக்கெடுத்தாலும் பைபிள் தான் குதிக்குதுங்கல்ல சில கும்பல், அதுவும் மாதாவுக்கு எதிரான கும்பல். அதுங்கெல்லாம் இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியல. பைபிள் இல்லையாப்பா, அப்போ நீ எதுக்கு எடுத்தாலும் அதில் ஆதாரம் இருக்கா? இது பைபிளில் இருக்குதா? இது இந்த வசனத்தில் இருக்குதா? இந்த மாதா காட்சி கொடுக்குற விஷயம்லாம் முன்னறிவிக்கப்பட்டிருக்கா பைபிளில்? எந்த வசனத்தில் இருக்குதுன்னு இதுங்கெல்லாம் வந்து நம்மளை கொடையும் கேள்வி கேட்கும். அறிவு கட்ட முட்டாளுங்களா? அப்போ பைபிளே இல்லையா, என்ன பண்ணுவீங்க? முதல் 450 வருஷத்துக்கு பைபிளே கிடையாதுங்க. ஆண்டவரை நற்செய்தி அறிவிக்க போகிறது எதை எடுத்துகிட்டு போனாங்க? மாதா படத்தை தான் எடுத்துகிட்டு போனாங்க. வாய் வழியாக பேசுனது தான். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, இது எப்படி ஒரு செய்தியாவது? மாதாவை பற்றிய செய்தியா? ஏற்கனவே நடந்ததை நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நடக்காத சொல்ல. அதே போல தான் ஆண்டவரை பார்த்ததும் செய்ததையும் அவங்க காதால் கேட்டும் அதை வாங்கி அப்படியே சொன்னாங்க. அதுதான் நற்செய்தியாக இருந்துச்சு. பைபிள்லாம் கிடையாது. அப்போ எது இருந்துச்சுன்னா, பொருளாக பார்க்கக்கூடிய பொருளாக எது இருந்துச்சுன்னா மாதாவுடைய படம் மட்டும்தான் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இன்னைக்கு நீங்கள் போனீங்களா, நம்மளாம் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கிறோம், இந்தியாவில் இருக்கிறவங்களாம் பார்க்கலாம். சென்னைக்கு போங்க, சென்னையில் சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு போங்க. அந்த மவுண்டில் போய் பார்த்தீங்கன்னா புனித லூகாஸ் வரைந்து கொடுத்த படம் அங்கே வச்சிருக்கிறாங்க. கிபி 50 புனித லூகாஸால் வரையப்பட்ட படம் அப்படின்னு இருக்கு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் இப்போ கூட பார்க்கலாம் அந்த படம் பார்த்தீங்கன்னா சென்னையில் சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் இருக்குது. போய் பாருங்கள். அவர் வரைஞ்சி தோமையார்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. அந்த படத்தை வச்சு தான் அவர் மிகப்பெரிய வல்லமையான செயல்கள்லாம் செஞ்சுருக்கார். சரியா? இது வந்து லூகாஸ் வரைந்த படத்துக்கு இவ்வளோ ஹிஸ்ட்ரி. அந்த படம் வந்து ரோமில் மேரி மேஜர் பசிலிக்காவில் இருக்குது. அடுத்ததாக புனித மத்தேயுடைய உடல், நற்செய்தியாளர் மத்தேவியோட உடல் எங்கே இருக்குன்னா அந்த ரோம் மேரி மேஜர் பசிலிக்காவில் தான் இருக்குது. அடுத்ததாக புனித லூகாஸினுடைய தலை பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. லூகாஸை வந்து மரத்தில் தொங்க விட்டு தூக்கு போட்டு தலையை அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அவருடைய தலை பார்த்தீங்கன்னா அங்கே லூகாஸ் உடைய தலை மேரி மேஜர் பசிலிக்காவில் அங்கே இருக்குது.
போனால் பார்க்கலாம். 6 பாப்பரசர்களுடைய உடல்கள் அங்கே பார்த்தீங்கன்னா கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு மேரி மேஜர் பசிலிகாவில். இத்தனை சிறப்பு வாய்ந்த ஒரு காட்சியை தான் மாதா அந்த ரோம் நகரத்தினுடைய அந்த பனி படர்ந்த இடத்துல நடத்தினாங்க. அதுக்கு தான் பனிமய மாதான்றோம். இன்னைக்கு நம்ம தூத்துக்குடியில் இருக்கிற பனிமய மாதா ஆலயம், இன்னும் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல பனிமய மாதா ஆலயங்கள் இருக்குது. அத்தனையும் அந்த ஆலயத்தினுடைய வரலாறுலேருந்து வந்தது தான். சரிங்களா? சரி, இப்போ இன்னொரு அதிசயமான செயலை மாதா அந்த படத்தின் மூலம் நடத்தினாங்க. எது? இந்த புனித லூகாஸ் வரைஞ்ச மேரி மேஜர் ஆலயத்தில் இருக்கிற படத்தின் மூலம் செய்தாங்க. எப்படின்னா கிபி 597 பார்த்தீங்கன்னா ரோம் நகரத்தில் பிளேக் நோய் பரவணிச்சு. எப்படி நம்ம காலத்தில் கொரோனா பரவணிச்சு, இருமுனா தும்முனா தொட்டால் கொரோனா தொட்டி எத்தனை பேர் செத்தோம் 2020 22 வரைக்கும். அதே போல் அந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு கொள்ளை நோய் பரவி இருக்கு. எல்லாரும் கொட்டாய் விடுறப்பையும் தும்முறப்பையும் பார்த்தா எல்லாம் நோய் பரவி எல்லாம் செத்தாங்க, கொத்தா உழுந்து செத்தாங்க பிளேக் நோயில். அப்போ என்ன ஆச்சுன்னா பாப்பரசர் ஒரு ஆர்டர் போட்டார். பெரிய கிரெகோரியார்ன்ற திருத்தந்தை என்ன செஞ்சாருன்னா மேரி மேஜர் பசிலிகாக்குள்ள இருக்கிற அந்த புனித லூகாஸ் வரைந்த படத்தை எடுத்துக்கிட்டு ரோம் நகரம் முழுசும் ஊர்வலம் பவனியாக போகலாம், மாதாட்ட வேண்டிக்கிட்டு ஜெபமாலை வேண்டிக்கிட்டுன்னு அவர் உத்தரவு போட்டார். அதே மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த படத்தை. அந்த படம் எந்தெந்த தெருவில் எடுத்துகிட்டு போனாங்களோ அங்கெல்லாம் அந்த பிளேக் நோய் கொள்ளை நோய் நின்றுச்சு. அது நின்னதுக்கு அடையாளமா வானத்தில் ஒரு பெரிய அறிகுறி தோன்றியது. என்னன்னா புனித மிக்கேல் சம்மனஸானவர் வானத்தில் தோன்றார். பக்கத்தில் இருந்த ஒரு ஏட்ரியன் அப்படின்ற ஒரு டவர், அந்த டவருக்கு மேலே அவர் நின்னார். ரோம் நகரத்தில் இன்னைக்கு போனாலும் நீங்கள் பார்க்கலாம் ஏட்ரியன் டவர். அங்கே போனீங்கன்னா புனித மிக்கேல் சம்மனஸானவர் அப்படியே கம்பீரமாக நின்றுருக்கார். எப்படி நின்னாரு? அவர் கையில் இருக்கிற வாள் இருக்கு இல்லையா, அந்த வாளோட நின்று அந்த வாளை தன்னுடைய உரையில போட்டார். அது எதை குறிச்சுதுன்னா அந்த பிளேக் நோய் முடியுது அப்படின்ற விஷயத்தை அது முன்னறிவிச்சிச்சு. இப்போ கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா அந்த வாள் மிக்கேல் சம்மனஸானவருடைய அந்த வாளை எடுத்துகிட்டு வந்து காட்சிக்கு வச்சாங்க, எல்லாரும் பார்க்கலாம் அப்படின்ட்டு. நீங்கள் அதில் கூகுளில் போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அந்த வாள் எடுத்து வச்சாங்க. என்னென்னமோ செய்தாங்க இல்லையா கொரோனா டைமில். ஜபம் எவ்வளோ செஞ்சு எவ்வளோ ஆசிரியர் நற்கரணையை தூக்கி உலகத்து மேலே ஹைட்டான பில்டிங் மேலேருந்து உலகத்தை ஆசீர்வதிச்சது, திருச்சிலுவை எடுத்து ஆசீர்வதிச்சது, இப்படி செஞ்சாங்களே. அதே மாதிரி கொரோனா டைமில் என்ன ஆச்சுன்னா மிக்கேல் சம்மனஸானவருடைய அந்த வாளையும் எடுத்து காமிச்சாங்க, ப்ளஸ் பண்ணாங்க அந்த உலகத்தை. சரி, இதெல்லாம் வரலாறு, இதெல்லாம் விஷயங்கள், இதெல்லாம் உண்மை கத்தோலிக்க திருச்சபையில் மட்டுமே இருக்கக்கூடிய விஷயங்கள். வேற எதுலையும் கிடையாது. இந்த மாதிரி இதெல்லாம் மனிதர்கள் உண்டாக்கிய இந்த பிரிந்து போன சபைகள்லாம் இந்த மாதிரியான அதிசயங்கள்லாம் கிடையவே கிடையாது. சரி, அந்த நோய் அப்போ நின்றுச்சு. அதுக்கு அதை பார்த்தவங்க காட்சியில் பார்த்தவங்க விண்ணக அரசியே மனங்களி கூறும் அல்லேலூயா அப்படின்னு பாடினாங்க எல்லாரும். இந்த பாஸ்கு காலத்தில் நம்ம மூவேளை ஜபம் சொல்லுவோம் இல்லையா, திரிகால ஜபம் சாயங்காலத்தில், அதை பாட்டாக பாடினாங்க. ரெஜினா ஸ்டேலி அப்படின்வாங்க லாட்டினில். அந்த பாட்டை பாடி நன்றி சொன்னாங்க மாதாவுக்கு. ஏன்னா மிகப்பெரிய ஒரு கொள்ளை நோயிலேருந்து ரோம் நகரத்தை மாதா காப்பாற்றினாங்க அப்படின்றதுக்காக இதெல்லாம் நடந்துச்சு. ஆக இந்த பனிமய மாதா வரலாறு என்பது கிபி 352 ஆரம்பித்து இப்படியெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. மாதாவுடைய அற்புதமான காட்சி அது. அதோடைய முழு விவரம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மரியன்னைக்கான ஒரு சேனலில் இருக்குது. பிளேலிஸ்ட்டில் போயிட்டு மாதாவுக்கு முதல் கட்டப்பட்ட ஆலயம்னு தலைப்பில் இருக்கும், பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக செய்கிறதுக்கு அந்த வீடியோவுடைய லிங்கை இந்த வீடியோவில் உடைய டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் போகிறோம், பார்த்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. அன்பானவர்களே, இந்த செய்திகளை எல்லாருக்கும் பகிருங்கள். மாதாவுடைய செய்தி எல்லாருக்கும் போய் சேர வேண்டும். கத்தோலிக்க மக்களுக்கு மாதா பற்றிய அறிவு நிறைய வளர வேண்டும். எனவே இதை ஷேர் செய்யுங்கள். தேவன்னையின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. நன்றி. மரியாயே வாழ்க.